கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்து. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கவும் இஸ்ரவேலிலே கர்த்தர் இட்ட கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளிலும் கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பெர்சியா ராஜாவாகிய அர்தசெஷ்டா ஒரு கடிதம் எழுதி கொடுத்தான். அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததாவது: ராஜாதி ராஜாவாகிய அர்தசெஷ்டா, பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு எழுதுகிறது என்னவென்றால், நீ வாழ்க, உனக்கு பூரண சமாதானம் உண்டாவதாக. நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று அர்தசெஷ்டாவாகிய நான் உத்தரவிடுகிறேன் என்று எழுதி அனுப்பினான். இந்த அர்தசெஷ்டா ராஜா எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் ஆலயம் கட்டுவதை நிறுத்தி போடுவதற்காக யூதாவின் சத்துருக்களுக்கு மனு எழுதி போட்டு யூதாவின் சத்துருக்களை வைத்து பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அந்த நல்ல வேலையை நிறுத்தி போட்டான். ஆனால் இப்பொழுது கர்த்தர் இந்த அர்தசெஷ்டா ராஜாவை மாற்றியிருக்கிறார். ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால்களை திருப்புவது போல திருப்பி இருக்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். மேலும் அர்தசெஷ்டாவாகிய பெர்சியாவின் ராஜா எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு எழுதிய சன்னதின் நகலில், நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் நியாயம் விசாரித்து நடத்துவாயாக என்று எழுதி அனுப்பினான். ஏனென்றால் மக்கள் அதிகமாய் கூடுகிற இடத்தில் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆகவே கர்த்தருடைய கற்பனைகளின்படி ஆலோசனை கொடுக்க, பிரச்சனைகளை தீர்க்க பொருத்தமான ஆட்கள் தேவை. அதற்காக எஸ்ராவை அர்தசெஷ்டா ராஜா தேர்ந்தெடுத்தான் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒருமுறை கொடிய பஞ்சம் ஒன்று வந்தது. அப்பொழுது அரிசி சோறு கிடைப்பது மிகவும் அரிது. ஆகவே எல்லாரும் சோள மாவுதான் நியாய விலை கடையில் கிடைப்பதை வாங்கி சோளக்காடி, அதாவது சோளக்கஞ்சி, சோளக்கூழ் இப்படித்தான் சமைத்து சாப்பிட்டு கிடைக்கிற காட்டுக்கீரைகளை கடைந்து சாப்பிட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று வாழ்ந்தனர். இன்னும் கொஞ்சம் பணக்காரர்கள் வீட்டில் இருக்கிற தானியத்தை பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு அதைத்தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தனர். மிகப்பெரிய பணக்காரர்களும் இந்த பஞ்சகாலத்தில் தன் கையில் இருப்பதை வைத்து தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தனர். இவ்வாறு எல்லாருமே கஷ்டப்பட்டு வாழ்ந்தனர். ஒரு ஏழை தாய் இருந்தாள். அவள் கூலிக்கு நெல் அறுவடை செய்வாள். அதில் அவளுக்கு நெல் கூலியாக கிடைத்தது. அதை தன் வீட்டில் சேர்த்து வைத்திருந்து அதை தேவைப்படும்போது அவித்து காய போட்டு குத்தி சாப்பிட்டாள். போதாததற்கு நியாய விலை கடையில் சோள மாவு வாங்கி அதையும் சமைத்து எப்படியோ தன் கையில் இருப்பதை வைத்து சாப்பிட்டு பத்திரமாக உயிர் வாழ்ந்தாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு பஞ்ச காலத்திலே ஒவ்வொருவரும் தன் கையில் இருப்பதை பக்குவமாக வைத்து சாப்பிட்டனர். இன்றைக்கு நமக்கும் தேவ வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் ஒன்று வருகிற பொழுது நீங்களும் நானும் என்ன செய்வோம்? நம் கையில் என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். வேதபாரகனாகிய எஸ்ராவுடைய கையில் தேவன் அருளின நியாய பிரமாணம் இருக்கிறது என்று ஆண்டவருக்கு சம்பந்தமில்லாத அர்தசெஷ்டா ராஜாவே சாட்சியாக சொல்கிறான். அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தை, அந்த வார்த்தைகளை அவன் தன் மனதில் வைத்திருந்தான், அதன்படி நடந்தான். அதை ராஜா கவனித்து பார்த்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் எஸ்ராவை, நீ யூதாவையும் எருசலேமையும் உன் கையில் இருக்கிற நியாயப்பிரமாணத்தின்படி விசாரித்து நடத்து என்று கூறுகிறார். நாமும் நம் மனதில் நம் கையில் வேத வசனங்களை வைத்து மக்களை நல்வழிப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தில் இருக்கிற வேத வசனங்களை தன் மனமாகிய கையில் வைத்து மக்களை நல்வழிப்படுத்த அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.